ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம அபூர்வா எப்படியாவது பூமியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வைக்க இருக்கிற மெஹந்தியில் சிரிஞ்சியில் ஒரு ஆசிடை கலக்கி அந்த மெஹந்தியில் போட்டு விட்டுடுறாங்க. இந்த மெஹந்தி மட்டும் பூமிக்கு போட்டால் அவ்வளவு தான். பூமி கை காலெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி அவளால் காலை எடுத்து கூட வைக்க முடியாது. அவளால் டான்ஸும் ஆட முடியாது. ககனோட டான்ஸ் பார்ட்டியை நீ அரேஞ்ச் பண்ணியிருக்க, இப்போ எப்படி நீ டான்ஸ் ஆடுறேன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்ட மருதாணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபூர்வா, நீ பலை கில்லாடி தான், சூப்பராக பிளான் போடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஹந்தியை எடுத்துகிட்டு போயிட்டு பூமிக்கு மெஹந்தி வைக்க வந்தவங்க கிட்ட கையில் கொடுக்குறாங்க. இதை தான் நீங்கள் கல்யாண பொண்ணுக்கு வச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதையும் அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த செய்தி இந்து கிட்ட சொல்கிறாங்க, இந்து நீ போயிட்டு பூமியை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்துவும் பூமி ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம பூமி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போது இந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, வாங்க நீ மெஹந்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இந்து எனக்கு ககன் தான் மருதாணி வைக்கணும், நான் ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், அதனால் அவர்கிட்டையும் சொல்லிட்டேன். ஸோ நீ எப்படியாவது மேனேஜ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டு இந்து சொல்கிறாங்க, நான் எப்படியா நீ மேனேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, பேசாமல் நீ முக்காடை போட்டுட்டு நான் தான் பூமி அப்படிங்கிற மாதிரி போய் உட்காந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு இந்துவும் சரி உங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ லவ் சீன் ஓடிக்கிட்டு இருக்கு, இடையில நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்துவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்துவும் தலையில் முக்காடை போட்டுட்டு அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நட்சத்திரா இந்துவை பார்க்குறாங்க. நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ இந்து சொல்கிறாங்க, நான் தான் பூமி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட நட்சத்திரா என்ன பூமியா, பூமி மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முக்காடை இழுத்து பார்க்குறாங்க. பார்த்தா இந்து, எதுக்காக இந்து நீ பூமின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது இந்து மனசில் நினைக்கிறாங்க, இவகிட்ட மட்டும் ககன் அண்ணா பூமி அன்னைக்கு மருதாணி வைக்கிறாங்கன்னு சொல்லவே கூடாது, எப்படியாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதான். இல்லை பூமி எனக்கு மெஹந்தி வைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால என்னைய பூமியாக உட்கார சொன்ன, அதனால தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் நட்சத்திரா சொல்கிறாங்க, அவள் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறா, சரி எது எப்படியோ கல்யாணம் பண்ணால் நான் தானே உட்கார போகிறேன், அதனால் எனக்கே மெஹந்தி வைக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்காடை போட்டுட்டு போய் நட்சத்திரா உட்காந்துடுறாங்க. மெஹந்திலாம் கை கால் எல்லாத்துலேயுமே வச்சிடுறாங்க. அப்போ தான் அபூர்வா மருதாணி ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. என்னம்மா பூமி, மெஹந்திலாம் வச்சாச்சா, போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட நட்சத்திரா, ஆமாம் மெஹந்தி வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முக்காடை இழுக்கிறாங்க. அப்போ தான் நட்சத்திரக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்ன நட்சத்திரா, நீ எதுக்காக இப்படி உட்காந்து அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, நான் தானே கல்யாணம் பண்ணேன், அதனால எனக்கு தான் மெஹந்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அபூர்வா தலையில் அடிச்சுக்கிறாங்க. ஏன்டி நீ இப்படி பண்ண, இது பூமிக்கு வச்ச வேணா உனக்கு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம அபூர்வா நட்சத்திரா கூட்டிகிட்டு போகிறாங்க. சீக்கிரம் கையை கால்லாம் கழுவணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட நம்ம நட்சத்திரா சொல்கிறாங்க, மம்மி கை கால்லாம் ரொம்ப எரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட மருதாணி சொல்கிறாங்க, என்ன அபூர்வா நம்மளுக்கே இப்படி பேக் ஃபயர் ஆயிடுச்சு பாரு, நீ பூமிக்கு கெடுதல் நினைச்சேன், அந்த கெடுதல் இப்போ உன் பொண்ணுக்கே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட நட்சத்திரா என்ன மம்மி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, நீ வச்ச மெஹந்தியில் நாங்கள் ஒரு ஆசிடை கலக்கணும், அது உனக்காக தயாரிச்சது கிடையாது, பூமிக்காக வச்சது, நீ ஏன்டி போய் உட்காந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம நட்சத்திரகிட்ட கேட்க, நம்ம நட்சத்திராவும் அழுதுகிட்டே கையெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. கடைசியில் நம்ம நட்சத்திராக்கு கை காலெல்லாம் கட்டு போட்டு மூலையில் உட்கார வச்சிடறாங்க. நம்ம அபூர்வா செம்ம கடுப்பில் இருக்காங்க. சே, நம்ம எப்படியாவது பூமியை பழி வாங்கணும், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு பார்க்குறோம், முடிய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்ல. இதை கேட்ட மருதாணி சொல்கிறாங்க, விட அபூர்வா, அடுத்த பிளானை நம்ம பார்த்துப்போம், இப்போ என்னோட பொண்ணு தானே கஷ்டப்படுறா சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அபூர்வா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமிக்கு ககன் எடுத்து மெஹந்தி வச்சு விட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் சூப்பராக ரொமான்டிக்காக ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ பூமி ககன் கிட்ட சொல்கிறாங்க, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ககன் சொல்கிறாங்க, உனக்கு கழுத்தில் நானே தாலியை வரைஞ்சி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியையும் வரைஞ்சி விட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. பாரு பூமி, உனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே சிரிச்சு பேசி சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நட்சத்திரா இந்த சைடு வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம செரி போயிட்டு நட்சத்திராவை செம்மையாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் எல்லாருமே டான்ஸ் பார்ட்டிக்காக எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஸ்டேஜில் எல்லாருமே மாறி மாறி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சந்திராவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம ககன் பூமி கையை பிடிச்சி டான்ஸ் ஆடுறது சுத்தமாக நம்ம சந்திராவுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த சைடு அப்புறம் சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, என்ன பாவா, உங்களுக்கு பூமி ககன் பக்கத்தில் இருக்கிறத பார்க்க பிடிக்கல தானே, கவலையே படாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் சந்திரா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம அபூர்வா எப்படியாவது ககனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் குடிக்க இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் ட்ரக்ஸை கலந்துடுறாங்க. நம்ம ககனும் அதில் ட்ரக்ஸ் கலந்துருக்கு அப்படின்னு தெரியாமல் அதை முடக்குன்னு எடுத்து குடிச்சிடுறாரு.
ட்ரக்ஸ் அடிச்சுட்டு அங்கே போயிட்டு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னது இது, ககன் ஆடுற ஆட்டமே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த சைடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே நடக்க போகிற சீனே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அபுரா வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்ததுமே எல்லாருமே ஆட்டத்தை நிப்பாட்டிட்டு நம்ம ககன் வந்து போலீஸ் கேட்குறாங்க, என்னாச்சு சார், என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அங்கே இருக்கிற அதிகாரிங்களாம் சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன ககன் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்ட ககன் சொல்கிறாங்க, இல்லையே நான் இன்னும் ட்ரக்ஸ் அடிக்கலை, ஆனால் எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல, நான் குடிச்ச சாஃப்ட் ட்ரிங்கில் யாரோ ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அதிகாரி சொல்கிறாங்க, நட ஸ்டேஷனுக்கு உன் மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, நீ வந்து ட்ரக்ஸ் அடிக்ஷன் மாதிரி தான் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரி வந்து ககன் கிட்ட சொல்ல, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் நினைக்க மாதிரியும் அந்த ட்ரக்ஸ்லாம் இல்லை, யாரோ பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ககனோட காரை செக் பண்ணி பார்க்கணும், அதில் இவர் ட்ரக்ஸ் வச்சுருந்தா கண்டிப்பாக நாங்கள் இவங்களை கைது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ககனோட கார்கிட்ட தான் போகிறாங்க. ககனோட காரை பிரித்து மேய்ஞ்சி எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க இந்த சைடு ஒரு ட்ராக்குள்ள ஒரே ஒரு அந்த ட்ரக்ஸ் கிடைக்குது. அந்த ட்ரக்ஸை எடுத்ததுமே அந்த அதிகாரி வந்து ககன் மேலே செம கோவப்படுறாங்க. இப்போ இதுக்கு என்னப்பா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சந்திரா வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன ககன் இது, கல்யாண நேரத்தில் இப்படி எல்லாமா பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் சொல்லிட்டேன், இது யாரோ சதி பண்ண வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட பூமி சொல்கிறாங்க, ஆமாம் இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் வேற யார் பண்ணியிருப்பா, இந்த அபூர்வா தான் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்ல, இதை கேட்ட அபூர்வா வந்து பயங்கரமாக ஷாக் ஆக்குறாங்க. என்ன பூமி, தேவையில்லாமல் என் மேலே எதுக்கு பழி போடுற, இந்த கல்யாணத்தை நடத்த வைக்கிறது நானும் உன் அப்பாவும் தான், எங்கள் மேலேயே நீ சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நான் சந்தேகப்படலை, கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சந்திரா வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, என்ன பூமி உளறிட்டு இருக்க, அவள் தான் பண்ணான்னு உனக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம பூமி வந்து ஃபோனை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க, பாருங்கள் இந்த கூல்ட்ரிங்க்ஸில் யார் ட்ரக்ஸை கலக்குறான்னு அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. இந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்து அபூர்வாவுக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி வெளியில் வந்துடும் போல் அந்த அளவுக்கு ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்போ தான் பூமி சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, ககனை எப்படியாவது போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அபூர்வா வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல, இது கேட்டால் அந்த அதிகாரிங்கெல்லாம் என்ன மேடம் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம சந்திரா வந்து அந்த அதிகாரியை கூட்டிகிட்டு போய் தனியாக பேசி அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. இதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரியை அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. எங்கேயோ மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம ககன் பூமி ரெண்டு பேருமே அபூர்வாவை பற்றி பேசுகிறாங்க. என்ன அபூர்வா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி நீங்களும் எவ்வளோ போராடிட்டு இருக்கீங்க, ஆனால் எல்லாமே உங்களுக்கு தடங்களாக தான் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிளான் போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசிங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல பிளானிங்காக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து பூமிக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. பூமி, நீ மட்டும் இல்லைனா இன்னொரு வாழ்க்கை என்ன இருக்குன்னே தெரியாது, இந்த கேஸில் உள்ளே போனோன்னா வரதுக்கே எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா, நல்ல வேலையாக நீ என்னை கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் பூமிக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அபூர்வா செம்ம டென்ஷனில் சுற்றிட்டு இருக்காங்க. என்னது இது, நம்ம எப்போவுமே பூமிக்கு எதிராக ஏதாவது பிளான் போட்டால் அவனுக்கு சாதகமாகவே போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மண்டே பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு மருதாணி சித்தி வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்ன அபூர்வா, இனிமேட்டாவது பார்த்து பண்ணு, நீ பூமிக்கு கெடுதல் பண்ணுன்னு நினச்சனா அது உனக்கே தான் திரும்ப வருது, பார்த்து இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.